பெண்கள் அழகு பெண்கள் என்னை சுற்றியே பார் பார் சித்திர முட்டுகள் சிரிக்கும் மோகத்திலே டேட்டிங் சொல்லும் மாடன் மங்கைகளே சொர்க்கம் அழகுது எந்தன் பக்கத்திலே எத்தனை அழகு இந்த மெழுகு சிலை எத்தனை அழகு இவளின் நிலைமை எத்தனை அழகு இந்த மெழுகு சிலை எத்தனை அழகு இவளின் நிலைமை Everybody, shake your body, move your body, dance, dance, dance. Everybody, shake your body, move your body, dance, dance, dance. Hug me, kiss me, make me jam, jam, jam. Hug me, kiss me, make me jam, jam, jam. Oh, அழகு பெண்கள் என்னை சுற்றியே பார் பார் சித்திர முட்டுகள் சிரிக்கும் மோகத்திலே இதழோடு முத்தம் மின்சாரம் பாய போதையில் உள்ளம் தள்ளாடி சாய இதழோடு முத்தம் மின்சாரம் பாய போதையில் உள்ளம் தள்ளாடி சாய சுகம்தான் என்ன வெரைட்டி காண பருவம் போதாதே இந்த பருவம் போதாதே இளம் பருவம் போதாதே ஆடி பாடி அலையும் நேரம் மஞ்சம் தஞ்சம் தா ஹே ஆடி பாடி அலையும் நேரம் மஞ்சம் தஞ்சம் தா எத்தனை அழகு இந்த மெழுகு சிலை எத்தனை அழகு இவளின் நிலைமை எத்தனை அழகு இந்த மெழுகு சிலை எத்தனை அழகு இவளின் நிலைமை சிலிக்கானின் தேகம் சில்லென்று தாக்க சிலிர்க்கின்ற உணர்வு சிற்றிடைய நோக்க சிலிக்கானின் தேகம் சில்லென்று தாக்க சிலிர்க்கின்ற உணர்வு சிற்றிடைய நோக்க பவளம் பெரிய பாதை தெரிய பேரின்பம் பெருகாதோ இங்கு பேரின்பம் பெருகாதோ புது பேரின்பம் பெருகாதோ மன்மத கலைகள் 64 கூடி பார்ப்போவா ஹே மன்மத கலைகள் 64 கூடி பார்ப்போவா எத்தனை அழகு இந்த மெழுகு சிலை எத்தனை அழகு இவளின் நிலைமை எத்தனை அழகு இந்த மெழுகு சிலை எத்தனை அழகு இவளின் நிலைமை ஓ அழகு பெண்கள் என்னை சுற்றியே பார் பார் சித்திர முட்டுகள் சிரிக்கும் மோகத்திலே Hello, Nanda here. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மாதவி தானே? இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க மாதவி தான். ஆமாங்க, என்னைக்கு நான் உங்களை பார்த்தனோ அன்னைக்கே என் மனசுல பதிச்சிட்டீங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு இந்த வேலையை கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்காக தான் மும்பை வந்திருக்கேன். ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் எப்படி இருக்கீங்க? ஆமா, நீங்க எதுக்கு மும்பை வந்தீங்க? அழாம சொல்லுங்க மாதவி, ப்ளீஸ்.
என்னாச்சு உங்களுக்கு? ரிலாக்ஸ் மாதவி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சொல்லுங்க. சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வா. அம்மா அந்த தண்ணியில முழுகுறாமா? நீங்க யாரு? நீச்சல் தெரியாம எதுக்கு கிணத்துல குதிச்சீங்க? When I see you, you are running towards the well. I thought that you are going to commit suicide. That's why. I'm sorry. நான் பார்க்கும்போது நீங்கள் கிணத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருந்தீங்க. இவங்கெல்லாம் உங்கள் பின்னாடி உங்களை துரத்திட்டு வந்தாங்களா? நீங்கள் தற்கொலை தான் பண்ணிக்க போகிறீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். நம்ம கண்ணு முன்னால் ஒரு அழகான இளம்பெண் சாகிறதா உடனே காப்பாற்றணுங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. வேறு எதுவும் என் மைண்டில் இல்லை. அதான் ஐம் சாரி. பட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் ஹெல்ப். என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இதை நான் மறக்க மாட்டேன். பொண்ணு நானே நீச்சல் கத்து வச்சிருக்கேன், நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. முதல்ல அது கத்துக்குங்க. உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. கடவுள் நம்மளை கைவிடலை. ஆமாங்க, கடவுள் உங்களை கைவிடல. இல்லனா எங்க மாதவி அம்மா உங்களை காப்பாத்திருப்பாங்களா? இருந்து சாமிக்கு பொங்க வச்சுட்டு போங்க. மாதவி, குட் நேம். இருந்து பொங்க வச்சுட்டே போறேன். Gangsta, fooling you, no, schooling you, yes. Gangsta, fooling you, no, schooling you, yes. Gangsta. ஐயோ, இதுக்கு தான் அவங்கவுங்க ஸ்டைல் அவங்கவுங்க பண்ணணும். இப்படி அமைதியா போடுறது தான் நம்ம ஸ்டைல். ஈஸி. Gangsta, fooling you, no, schooling you, yes. Gangsta, fooling you, no, schooling you, yes. Gangsta. இவையா இங்க வரா? யோ, ஆ? சூப்பரா இருக்கறியா. Thank you. என்னையா இது வேஷம்? எருமை மேய்க்கிறவன் எஜமானாக போற வேஷம் இது. எப்படியா? எல்லாம் கல்யாணம் தான். போயா, திடீர்னு என்னையா? திடீர்னா இதுக்காக சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டா முடிவு பண்ண முடியும். என்னையா வெறும் பொண்ணுங்க பேரா எழுதி வச்சிருக்க? இதெல்லாம் வெறும் பொண்ணுங்கல்ல, எல்லாமே லட்சாதிபதிங்க. கங்கா நம்மூர் ஜமீன்தாரோட பேத்தி, ராதிகா ரைஸ் மில் ஓனரோட பொண்ணு, தேவிகா டாக்டரோட டாக்டர். இந்த 3 பொண்ணுங்கள்ல யாராவது ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி உனக்கும் உன் எருமைக்கும் உன் கூட இவ்வளவு நாள் இருந்த பொறுமைக்கும் என் வறுமைக்கும் குட் பை சொல்ல போற. யோ, இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? நீ தானே சொன்ன காதலுக்கு படிப்போ பணமோ தேவையில்லைன்னு. என்ன அதுக்குள்ளே மூஞ்சி சுருங்கிடுச்சு? ஓ, இவன் மட்டும் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டா நாம என்ன பண்றதுன்னு தானே யோசிக்கிற? எவ்வளவு வேலைக்காரங்க குனிஞ்சு பெருக்கி வீட்டுக்காரியா மாறி இருக்காங்க. அந்த மாதிரி எவனாவது ஒருத்தனை பிடிச்சி செட்டில் ஆயிடு. என் உயிரை வாங்காத, என்ன விட்டு நான் வரேன். டேய், அங்க பாருடா, தக்க அசையுது, மீன் மாட்ட போகுது. இல்ல இல்லடா, ஏய் மாட்டிக்கிச்சு பார். கம் ஆன், தூக்கு தூக்கு தூக்கு. நீ இருக்காத மச்சான், உங்க ஊர் பொண்ணுங்கலாம் பொண்ணுங்களாட்டமே இல்லடா. என்னது? இல்லடா, தெய்வங்களா இருக்காங்க. நக்கலா? அட உண்மையை தான்ப்பா சொல்றேன். நீ நக்கல் பண்றியோ இல்ல உண்மையை சொல்றியோ அது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எங்க ஊரு பொண்ணுங்க பாக்குறதுக்கு மகாலட்சுமி ஆட்டம் இருப்பாங்க. நீ ஏதாவது சீண்டுனேன்னா அவங்கள பத்திரகாளியா மாறி பழி தீர்த்துடுவாங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நான் ஒன்றும் டென்ஷன் ஆகலடா, உண்மையை தான் சொல்றேன். சரிவா, மீன் பிடிக்கிறத பாப்போம். டேய் மொதல்ல அங்க பாருடா. அந்த பொண்ணு நாய் கடிக்கிறதுக்கு துரத்திட்டு வருது. டேய் நந்தா, சொல்றதுக்கு அவசரப்படாத. டேய், சொல்றத கேளுடா. டேய்.
எதுக்கு என் மேல கல் எடுத்து அடிச்ச? உங்க மேலயா? நாய் உங்களை கடிக்க வந்துச்சு, அதை துரத்த கல் எடுத்து அடிச்சேன். தட்ஸ் இட். யோ, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு ராஜா என்ன கடிக்க வருது? ராஜா உங்களை கடிக்க வரலீங்க, அந்த நாய் தான். நிறுத்தியா? நான் இல்ல ராஜா. ஹலோ, நாயின்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க? இன்னொரு தடவை என் ராஜாவை நாயின்னு சொன்ன எனக்கு ரொம்ப கோவம் வரும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நந்தா வாடா, எதுக்குடா வீண் பிரச்சனை? கொஞ்சம் சுமார் மாதவா. ஏதோ கிணத்துல என் உயிரை காப்பாத்தின பொண்ணாச்சே, போனா போது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா ரொம்ப ஓவரா பேசுற. நல்ல வேலைங்க தம்பி, அந்த நாய் உங்களை பலமா கடிக்கல, லேசா தான் கவ்வி இருக்குது. இருந்தாலும் பல்லு பட்டு ரத்தம் வந்ததுனால மருந்து போட்டு தடவி விட்டுருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அந்த நாய் உசுரோட இருக்குதா இல்லையான்னு 15 நாளைக்கு நீங்க அதை கண்காணிக்கணும். ஏன் 15 நாளுக்குள்ள அந்த நாய் செத்து போச்சுன்னா தம்பியும் செத்து போயிடுவாரு. என்ன சொல்றீங்க? தம்பியை கடிச்ச அந்த நாய் செத்து போச்சுன்னா நாயோட விஷம் தம்பிக்கு ஏறிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கான அறிகுறி என்னன்னா, தண்ணியை பார்த்தா நக்கி குடிக்கணும்னு தோணும், கம்பத்தை பார்த்தால காலை தூக்க தோணும், அப்புறம் ஆற பார்த்தாலும் கடிச்சு குதறணும் போல இருக்குமாக்கும். அப்படி இருந்தா இந்த வைத்திய முறையவே மாத்திரணும். இப்போ நான் என்ன செய்யணும்? கோவப்படாதீங்க தம்பி, என்னுடைய நேரடி கண்காணிப்புல ஒரு 15 நாளைக்கு நீங்க தங்கி இருக்கணும். இம்பாசிபிள். 2 நாள் தங்கினதுக்கே பல லட்சம் லாஸ். 15 நாள் தங்கினா பிசினஸ் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். தம்பி, பணம் எவ்வளவு போனாலும் சம்பாதிச்சு போடலாம், ஆனா உயிர் போனா சம்பாதிக்க முடியுமோ? வைத்தியர் உங்க நல்லதுக்கு தானே சொல்றாரு, கேளுங்களேன். நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இத சரி சரிங்க, நீங்க சொல்றதுக்காக நான் இங்க 15 நாள் தங்குறேன். அப்புறம் உங்க ராஜா நல்லா இருக்காருன்னு உங்க வீட்டுக்கு வந்து தினம் நானே பார்த்துட்டு போறேன். ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, பெரிய பிரச்சனையாயிடும். அப்ப என்னதான் என்ன பண்ண சொல்றீங்க? தினமும் நானே உங்க இடத்துக்கு ராஜாவை கூட்டிட்டு வந்து காட்டிட்டு போறேன். தேங்க்ஸ். இந்த உதவி மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். இப்போ என் உயிரே உங்க கையில தாங்க இருக்கு. சரிங்க. ஐயா வணக்கம். வாங்க தரகரே, என்ன விசேஷம்? நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? நல்ல விஷயமா பேசத்தான் அம்மா வர சொன்னாங்க. கமலா, கமலா வந்துட்டேங்க. இங்க வா. வணக்கம்மா. எதுக்கு கமலா தரகரை வர சொன்னேன்? எல்லாம் நம்ம பொண்ணு விஷயமா பேசுறதுக்கு தாங்க வர சொன்னேன். ஐயா, பாப்பாவுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கு. பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சென்னையில பெரிய கம்பெனில வேலை பார்க்கறாரு. பாரம்பரியமிக்க குடும்பம், உங்க தகுதிக்கு ஏத்த இடம். முடிச்சிட்டுங்களா? தரகரே, என் பொண்ணு இன்னும் குழந்தையா தான் இருக்கா. இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுத்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். என்னங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல குடும்பம்ன்றாரு, நல்ல பையன், நல்ல வேலை வேறேன்றாரு. இது மாதிரி எல்லாம் அமையும் போது நாம கல்யாணத்தை முடிச்சிடணுங்க. நாமளா தேடும்போது இது மாதிரி கிடைக்காதுங்க. அதனாலதான் என் பொண்ணு அதிர்ஷ்டக்காரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஐயா, நான் போயிட்டு வரட்டுங்களா? வாங்க. வர்றேம்மா. வாங்க. நல்லா இருக்கே பாப்பா? மாதவி, ஏன் டல்லா இருக்க? ஒன்னும் இல்லப்பா, ராஜா கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேனா, அதான். சரி சரி, நீ போய் சாப்பிடு போம்மா. ஏய் நில்லுடி, இன்னும் வெளியில உனக்கு என்னடி விளையாட்டு வேண்டி கிடக்கு? பேசாம வீட்டுக்குள்ள இருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யாம வெளியில போய் சுத்திட்டு வர. நீ ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள என் நெஞ்செல்லாம் திக்கு திக்குங்குது. முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி உன் புருஷ வீட்டுக்கு அமிச்சா தாண்டி என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஏய், ஏமா அவளை திட்டுற? நம்மளுக்கு என்ன 5 பிள்ளைங்களா இருக்கு, இருக்கிறது ஒரு பொண்ணு, அதான் செல்லமா தான் வளர்க்கணும். யாரு? ஐயோ, சரப்புடிங்க சரப்புடிங்க. ஏய் ராஜா, சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, சாரப்புடிங்கன்னு சொன்னீங்களே, அத நினைச்சு சிரிச்சேன். என்னங்க நீங்க நாயின்னு சொன்னா கோவப்படுறீங்க, சாருன்னு சொன்னா கிண்டலா சிரிக்கிறீங்க. என்னங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சார பாத்துட்டீங்கல்ல, நல்லா பாத்துக்குங்க. நான் வரேன். ஒரு நிமிஷம். முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்க. உள்ள வாங்க. ஏ ராஜா, சத்தம் போடாம இங்கே இரு.
ஸ்பெஷலாக உங்களுக்காகவே போட்ட காஃபி. சாப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க உட்காருங்க. ஹலோ. இடியட். சரி, மூல்சந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். 25 லட்சம் ரூபா தருவாரு. வாங்கிட்டு போய் எல்லா ஆசிரமத்துக்கும் கொடுங்க. இனிமே யாரும் பட்னியா இருக்கக்கூடாது. ஓகே? இதையாவது ஒழுங்கா செய்யுங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். சாரிங்க, ஒரு நல்ல சுச்சுவேஷனை ஃபோன் வந்து கெடுத்துருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், ஏதோ அனாத ஆசிரமம் பசி பட்னின்னு சொன்னீங்களே, என்னது? இதை தான் நான் எதிர்பார்த்தேன். என்னோட அறக்கட்டளை மூலமாக மும்பையில் 2 அனாத ஆசிரமம் இருக்குது. அதில் 1000 பசங்க இருக்காங்க. நான் 2-3 நாள் இங்கேயே தங்கிட்டதுனால எந்த செக்கும் மூவ் ஆகலை. பணம் இல்லாததுனால பசங்களை பட்னி போட்டிருக்காங்க. 1000 பேருக்காக நான் பட்னியாக இருக்கலாம், ஆனால் ஏன் ஒருத்தனுக்காக யாரும் பட்னியாக இருக்கக்கூடாது. அதான் என் பாலிசி. எங்கள் அம்மாவும் இதை தான் சொல்லி என்ன வளர்த்தாங்க. அம்மா எங்கே இருக்காங்க? அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. இப்போ எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் என் பாட்டி மட்டும்தான். நீங்கள் எங்க ஃபீல் பண்ணுறீங்க? இதனால தாங்க என் கதையை யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லை. இப்போ கூட பாருங்க, என் கையில் பணம் இல்லை, நான் சமாளிக்கல. அந்த மாதிரி தாங்க எல்லாரும் சமாளிக்கணும். என்னது, உங்க கையில காசு இல்லையா? ஐயோ, இதெல்லாம் வேணாங்க ப்ளீஸ். நோ நோ நோ. 1000 பேருக்கு உதவி செய்யற உங்களுக்கு உதவி செய்யற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்க. வேண்டான்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். வாங்கிக்கோங்க. சூப்பர் பிகரா இருக்கா? ஓகே. டேய் வெங்கட், வா இங்கிட்டு. வா. யாரா அந்த வெல்வெட்? எப்பா உன் நடைய கட்டு. நொறுக்குன்னு உன் கொட்டு. யாரா அந்த புள்ள சொல்லுடா. அது பேரு பூமாலை. அவங்க கவுண்டருக்கு தூரத்து சொந்தமா. சரி. அவங்க அப்பா பட்டணத்துல சம்பாரிச்ச காசெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஊர்ல வீடு ஒண்ணு வாங்கிட்டாரு. அந்த பொண்ணு பேர்ல மட்டும் 20 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்குன்னா பாத்துங்களா. ஆத்தாடி, நெசமாவா? ஆமாண்ணே. ஆனா பொண்ணுக்கு பணம் இருக்கிற அளவுக்கு தான் உடம்புல கனம் இல்ல. பூமாலை காமாலை வந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் போட்டுருவோம் பாமாலை. ஆனா ஒண்ணு, அவங்க அப்பன் தான் அந்த பொண்ணு பின்னால காவலா சுத்திட்டு இருக்கான். இல்லன்னா அந்த பொண்ணு பின்னாடி நீ சுத்திட்டு இருப்பியா? போயா போயா போயா. இவ்வளவு விவரமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படியாவது முடைக்கணுமே, என்ன பண்றது? ஓகே. ஓரமா தள்ளிட்டு போயா வண்டிய. அண்ணா 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 நிப்பாட்டுண்ணே ப்ளீஸ்ண்ணா. என்னடா கொஞ்சம் அவசரமா போனேண்ணே. இல்ல அவசரம் பண்ண ஆத்து பக்கம் போ. அதுக்கு என்ன நிப்பாட்டுத? ஐயோ, அந்த தெருமனை வரைக்கும் போனேண்ணே. அப்படி தெளிவா சொல்ல முடியாதுண்ணே. இல்ல அந்த தெருமனை வரைக்கும் போடுமோ? ஆமாண்ணே. உன்னை யாருன்னு தெரியாம நான் எப்படி ஆத்த முடியும்? இதுக்காக ரேஷன் கடை கையில வச்சுன்னு அலைய முடியும்? சுத்த கிறுக்கு பேரா இருப்பான் உங்களுக்கு. திட்டுக்கு முட்டா பேசான். இல்ல உனக்கு பெரிய அறிவாளி நினைப்பா? இல்ல முன்ன பின்ன தெரியாம நான் எப்படி ஏத்துவேன்? ஐயோ, உனக்கு முன்ன பின்ன தெரியணும். பாத்துக்கோ, முன்ன இந்த பின்ன. சுத்த லூஸ் பேரா இருப்பான் உங்களுக்கு. பெரிய அறிவாளி நினைப்பா உனக்கு. ஐயோ அண்ணே, அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணும்ண்ணே. அட கோட்டிக்கார பேர, ஆஸ்பத்திரி போகணும் முதல்ல சொல்ல முடியாதே. அண்ணே, அதை முன்னாடி சொல்லியிருந்தா பின்னாடி ஏத்த மாட்டேங்கன்னு தான் பின்னாடி சொன்னேனே. இந்த பேரை பார்த்தா லூஸ் பே மாதிரி இருக்கான், கொஞ்சம் அறிவாளி மாதிரி இருக்கான். எப்படி தெரியுமாட்டே? அண்ணே அண்ணே, நான் அப்ப நான் அறிவாளி பேசுறதை ஒத்துக்கிறீங்களா? போங்கண்ணே. இப்போ நீங்க லூஸ் மாதிரி தான் பேசுறீங்க. போங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. அண்ணே, நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் வண்டி ஊறுறதே பாக்குறேன். கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. இன்னும் வேகமாவா? இல்ல வேகமா போய் இவன் மேலே முடிக்கிட்டு சாவுதுக்கான். எங்க ஊர்லயே வேகமா வண்டி ஓட்டுற ஒரே மனுஷன் தான்டா. அப்படியா? இதுக்கு அவன் கூட போயிருக்கலாம். ஏன்னா வயலுக்கு மருந்து அடிக்கிற மோட்டரை வச்சுக்கிட்டு ஏனே வாழ்க்கையில விளையாடுங்க. கொஞ்சம் வேகமா போனேன். இந்த அடிபட்டு செத்துலா போக போருக்கு. ஆமா, அவ்வளவு அவசரமா போகணுமா? ஆமா, இங்க பாரு, எறும்பெல்லாம் வேகமா போகுது பாரு. போனேன். அண்ணே, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நோயாளி நினைச்சேன். ஆஸ்பத்திரிக்கு போகாம ஆலயத்து முன்னாடி நிப்பாட்ட சொல்ல. அதுதான் என் நெஞ்சில் ஓர் ஆலயம். என்னல வளரல அத நிக்குது அந்த பொண்ணுக்கு. இந்த பூவை கொடுத்து என் லவ்வ சொல்ல போறேன். தொல்லை கொடுக்காம இங்க இருந்து கிளம்பு. பூமாரிக்கே பூ குடிக்கியா?
என்னது பூமாலையா? அந்த பொண்ணு பேரு பூமாலைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன தைரியம் தான் என் வண்டியில வந்து என் பொண்ணே சரி. எங்க ஃபால்ஸ் எங்க இருக்கு? இதாங்க ஃபால்ஸ். இல்லைங்க, என் ஃப்ரெண்டு அருவியை பற்றி சொல்லும்போது அது ஒரு 100 அடி ஹைட்லேருந்து கொட்டுன்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே, சாரிங்க. நான் சும்மா தமாஷ்க்கு தான் சொன்னேன், நீங்கள் சீரியஸ் ஆகிட்டீங்க. சாரி. ஓகே, நீங்கள் இந்த கல் மேலே போய் உட்காருங்க. போங்க ப்ளீஸ், போங்க. எங்க? ஏய் கேர்ஃபுல். எங்க பார்த்துங்க, நீங்கள் அங்கேயே இருங்க. ஒன் செகண்ட். கொஞ்சம் ரைட்ல வாங்க. ரைட். உட்காருங்க. இல்ல ரைட். ஓகேயா? இல்ல இன்னும் கொஞ்சம் ரைட் வாங்க. கொஞ்சம் வாங்க. இப்போ கொஞ்சம் வாங்க. இப்போ ஓகேயா? இன்னும் கொஞ்சம். போதும். ச்சே. ராஜா பாத்தியா, நான் உன்னை குளிக்க கூப்பிட்டுக்கிறேன், நீ இங்க வந்து படுத்துனுக்கிறியா? நீ இன்னும் ஒரு அசைவம் காணோம். ஐயோ பாப்பா, நீ ஆசையா வளர்த்த ராஜா செத்து போயிட்டான். நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தது, என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க பாரு, ராஜா எப்படி கிடக்குறான் பாரு. அந்த நாய் உசுரோட இருக்குதா இல்லையான்னு 15 நாளைக்கு நீங்க அதை கண்காணிக்கணும். 15 நாளைக்குள்ள அந்த நாய் செத்து போச்சுன்னா தம்பியும் செத்து போயிடுவாரு. முடியல. என்னாச்சு? ஐயோ, நான் போய் உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன். இந்த தைலத்தை எடு. மாதவி. Principles of lust are burned in your mind. Do what you want. Do it
until you find love. இவளது பூவுடல் அனுதினம் ஒரு ஆசை வெள்ளத்தில் நான் கரைந்தேன். இது தேடலா இல்லை இல்லை சுகப்பாடலா இல்லை இல்லை சொல்லூடலா இல்லை இல்லை நம் காதலா. யாரும் இல்லாத நேரத்தை கொல்லாமல் கொள்கின்ற பொல்லாத ஆண்மகனே. யாரும் இல்லாத நேரத்தை கொல்லாமல் கொள்கின்ற பொல்லாத ஆண்மகனே. வாயேடா என் மன்மதா. இவள் மோக தேகத்தில் நான் அறிந்தேன். இவளது பூவுடல் அனுதினம் ஒரு ஆசை வெள்ளத்தில் நான் கரைந்தேன். ஒரு தமிழை தேடுவாய். இரவினில் என்னை தேர்ந்தெடுத்து முகத்தினில் முகத்தை மூடுவாய். உடவையை கையால் பூ பறித்து அழகிய தேன் துளி நான் தருவேன். விடுகிற வரையில் நான் ரசித்து வரட்டுமா என்று போய் வருவேன். இது ரெண்டு பேரும் இணைந்து பாடும் மூக சங்கீதம். என்னை விட்டு போனால் என்னவாகும் பாவம் என் தேகம். உன்னை விட்டு போக மனசு இல்லை வேண்டாம் சந்தேகம். உன் மொத்த ஈரம் குடிக்கும் போது தீரும் என்றாகும். இளமையின் வாசனை முதல் முதல் இவள் மோக தேகத்தில் நான் அறிந்தேன். இவளது பூவுடல் அனுதினம் ஒரு ஆசை வெள்ளத்தில் நான் கரைந்தேன். மின்சாரம் பாய்கிறதே. இவளது தேகம் என்னவென்றால் திரைகளை எல்லா திரைப்படமே. உடுக்கண்டு தீர மூச்சு விடு. புது புது தென்றலை நான் உணர்வேன். விரல்களால் என்னை கோதி விடு. விடுகிற வரையில் நான் மலர்வேன். இவள் மூன்று தேகம் முரசும் போது பற்றி நான் எறிந்தேன். அதை மொத்தமிட்டு அழைக்கும் போது மூழ்கி நான் கரைந்தேன். இது ஆதாமே வாய் தொடங்கி வைத்த மோக போராட்டம். இதை நீயும் நானும் நிவர்த்தி செய்வோம் ஆசை தீரட்டும். இளமையின் வாசனை முதல் முதல் இவள் மோக தேகத்தில் நான் அறிந்தேன். இவளது பூவுடல் அனுதினம் ஒரு ஆசை வெள்ளத்தில் நான் கரைந்தேன். மாதவி, ஹே. மாதவி நில்லடி. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, ஆத்தங்கர பக்கமா வந்துட்டு இருந்தேனா ஏதோ ஒன்று என்னை துரத்துற மாதிரி இருந்துச்சு. அதை பயந்துட்டு நேராக வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். என்னடி இது ஆச்சரியமா இருக்கு. இத்தனை நாளா நீ அந்த பக்கமா தான் வர போற. இவ்வளோ நாளா துரத்தாத ஒன்று இப்போ துரத்துதா? ஏய், என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மறைக்காம சொல்லு.
ஆமா நாய், அதுக்கு என்ன இப்போ? இல்லம்மா, காலையில செத்து போயிருந்தது. இப்ப எப்படி? ராத்திரி எதையோ திங்க கூடாது தின்னு மயங்கி போய் கிடந்திருக்கு. அத சரியா பார்க்காம அந்த லூசு பைய செத்து போயிடுச்சுன்னு கத்தி விட்டான். ஆமாமா, ரொம்ப நாளா நம்ம வீட்ல வளர்க்குற நாய். அதுக்கு என்னைக்காவது இப்படி ஆயிருக்கா? இன்னைக்கு தானே இப்படி ஆயிருக்கு. என்னடி சொல்ற? அது மாதிரி தாமா எனக்கும். என்ன சொல்றானே புரியலையே. சொல்லுங்க. பையன் மெட்ராஸ்ல சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கான். மந்த்லி 40,000 rupees earn பண்ணிட்டு இருக்கான். மும்பைல ஒரு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கான். அந்த வேலை கிடைச்சா மாசம் ஆனா 75,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். மும்பைலயா வேலை? நோ மும்பைல ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, சென்னையில பிரான்ச் ஆஃபீஸ் கூட இருக்கு. ஓ, சென்னையில தான் வேலையா? அப்ப சரி. மாதவி, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றேன். மச்சான், மும்பை கம்பெனி வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓ தேங்க்யூ. ஓகேடா. ரொம்ப சந்தோஷம். யார் ஃபோன்ல? மும்பை கம்பெனி வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சாம்பா. தட்ஸ் குட். ஒன்றை பார்த்த நேரம் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நானும் இவங்க தான் ஒய்ஃப்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்பா. நீங்கள் பேசி முடிச்சிருங்கப்பா. ஹாய். ஹேய், என்ன மாதிரி டென்ஷனாக இருக்க? என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்க. சிரிக்காம வேற என்ன பண்றது? இது ஒரு சிம்பிள் மேட்டர். இதுக்கு போய் சரி, நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன். உங்க வீட்டில் சம்மதம்னா உடனே நம்ம கல்யாணம் தான். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. எங்க அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. சரி, இப்போ என்ன பண்ண சொல்ற? இதுக்கு ரெண்டே வழி தான் இருக்கு. ஒன்று, உனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா அவனையே கல்யாணம் பண்ணிட்டு வாழு. இல்லைன்னா என்னை நம்பி என் கூட மும்பை வரணும். இதை நீ தான் முடிவு பண்ணணும். என்னங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், பாட்டி இருக்காங்க, அவங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னீங்க. அங்க கூட்டிட்டு போகாம எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது பாரு மாதவி, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு பாட்டிக்கிட்ட ஃபோனில் சொன்னேன். அதுக்கு பாட்டி நம்ம பரம்பரையை விருத்தி செய்ய வந்திருக்கிற மருமகளை குடும்ப குலவிளக்க முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நாள் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதனால இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் வெளியே தங்க வச்சுட்டு நாளைக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. சரி, நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாம் போயிட்டு. என்னங்க, அந்த ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அங்க இருக்கு, நீ எடுத்துக்க. விளையாடாதீங்க ப்ளீஸ். படிச்சுட்டு இருக்கேன்ல, நீயே போய் எடுத்துக்க. Hey, நில்லு. Hey, ஓடாத. Hey, மாதவி.
அவசரப்படுற மாதிரி தெரியுது. இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. மாதவி, நாளைக்கு தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல. நாளைக்கு நடக்க வேண்டியது இன்னைக்கு நடக்க போகுது, அவ்வளவுதானே. நானும் அதை தாங்க சொல்றேன். இன்னைக்கே நடக்கணும்னு எதிர்பார்க்கறது நாளைக்கு நடக்க போகுது, அவ்வளவுதானே. மாதவி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. ஒரு பொண்ணா என்னோட நிலைமைய நீங்களும் புரிஞ்சுக்கங்க. எனக்கு எது எப்ப தேவையோ அது அப்பவே கிடைச்சாகும். இல்லைன்னா நான் அதை எந்த வழியிலாவது அடைஞ்சே தீருவேன். என்ன மிருகமாக்கிடாத. இதுக்கு மேலேயும் என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச என்ன உயிரோடவே பார்க்க முடியாது, செத்துருவேன். மாதவி பயந்துட்டியா? இதெல்லாம் சும்மா நடிப்பு, சும்மா சும்மா. இதுக்கு போய் பயந்துட்டியே? நீ கிராமத்து பொண்ணு, பெரிய தைரியசாலியா இருப்பான்னு நினைச்சேன். கிணத்துல விழுந்த ஆட்டுக்குட்டியை ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல்ல டைவ் பண்ணி சேவ் பண்ணீங்க. இப்போ என்னாச்சு? இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. எனக்கு எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். என்ன நம்பல? இப்போ நீ உங்க வீட்டுக்கு போன அவ்வளவுதானே? உன்னை கொண்டு போய் உங்க வீட்டில் விட்டுறேன். ஆனா நிச்சயம் நீ ஃபீல் பண்ணுவ. மாதவி, சாரி, உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாட்டி உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாமா ப்ளீஸ்? ஓ பெட்டி, பாட்டி கூப்பிடுறேன்ல, பயப்படாம வா. வாமா. மாதவி, பாட்டி கை ரொம்ப ராசியான கை. அவங்க கையால பொட்டு வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. आओ बेटी, चल। ए सोना, हाँ जी। चंदूर की डब्बा लाओ, जल्दी। जी। जाओ। நீ ஒன்றும் பயப்படாதம்மா, சும்மா விளையாட்டுக்கு. मुझे माफ करो माँ जी। साला, இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த பாட்டியை பார்க்காம போனா எப்படி? आए सेठ? हाँ, अच्छा लड़की है, नया माल किया। ए, अंदर जाओ। 5 o'clock वापस। ठीक है, समझे? என்னடி பாக்குற? புரியல? இன்னொரு புரிஞ்சிருக்கணுமே. உன்னை நம்பிதானே நான் வந்தேன். துரோகம் பண்ணிட்டியேடா. நான் மட்டுமா? நீ பண்ணல? உன்னை பெத்து வளர்த்த அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என் பின்னாடி வரல? இட்ஸ் டூ லேட். இப்போ நீ டூ லேட். எவன் பணம் கொடுக்குறானோ அவன் கொடுத்தன பண்ண வருவான். அவன் போனா இன்னொருத்தன். நீ உன் சுயநனியோட எனக்கு சுகத்தை தரணும்னு தாண்டி இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த. கொஞ்சி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். நீ என்ன ஏமாத்திட்ட. என்ன ஏமாத்தின மாதிரி இங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏமாத்திராத. அவங்களையாவது சந்தோஷப்படுத்தி விடு. முதல்ல உன்கிட்ட தாண்டி நான் ஏமாந்துருக்கேன். என்ன பாக்குற?
இது வரைக்கும் நான் இங்க கொண்டு வந்து விட்டதெல்லாம் சுட்ட பழம். நீ மட்டும் தாண்டி சுடாத பழம். வரட்டுமாடா செல்லம்? அவன் பேச்சு கேட்டு நான் மும்பைக்கு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவனை பத்தி தெரிஞ்சது. அவன் என்ன வாழ வைக்க கூட்டிட்டு வரல, அனுப்ப வைக்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு. யார் அது? நான் தான் மகேஷ். மகேஷா? எந்த மகேஷ்? மாதவியை பொண்ணு பார்த்துட்டு போனேனே அந்த மகேஷ். எப்படி இருக்கீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? பார்த்தா தெரியலையா தம்பி? ஏதோ உசுரோட பணமா இருக்கும். ஏன் சிரிக்கிறீங்க நான் கேட்டீங்க? சிரிக்காம என்ன தம்பி பண்றீங்க? நீங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போனீங்க, என் வீடே இருண்டு போச்சு. இப்ப வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. இனிமே என்ன நடக்க போதோ அதை நினைச்சேன், சிரிச்சேன். அதான் இருண்டு போன வீட்டை வெளிச்சமாக்கிட்டேனே மாமா. என்ன தம்பி புதிர் போட்டு பேசுறீங்க? மாமான்னு உறவு முறை சொல்லி கூப்பிடுறீங்க. எனக்கு இருந்த ஒரே பொண்ணு என் குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டா. சாக போன எங்களையும் சொந்தக்காரங்க காப்பாத்தி உசுரோட வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க எதை வச்சு என்ன மாமான்னு கூப்பிட்டீங்க? எதை வச்சு உங்க பொண்ணு ஓடி போட்டா நீங்க முடிவு பண்ணீங்க? உங்க பொண்ணு மேல முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணாமா? நான் மாதவியை பார்த்தேன். என் மாதவியை பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க தம்பி? எப்ப பாத்தீங்க? இப்ப அவ எங்க இருக்கா? என்னங்க கேளுங்க. எங்க ஊர்ல பார்த்தேன். வித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தா. அவளை டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அவ சீக்கிரமா குணமாடுவா, நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப அவளுக்கு தேவை பாசம் தானே டாக்டர் சொல்லியிருக்காரு. எங்க எனக்கு இப்பவே நம்ம மாதவியை பாக்கணுங்க. வாங்க தம்பி போலாம். இருங்க இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. நான் போய் கூட்டு வரேன். எங்க எனக்கு இப்பதாங்க ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் நம்ம மாதவி வெளியே போயிட்டு வரும்போது பயந்துகிட்டே வந்தா. என்னடி ஆச்சுன்னு கேட்டேன். ஆத்து பக்கம் ஏதோ விரட்டுச்சுன்னு சொன்னா. இப்பதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் அந்த காத்து கருப்பு வேலை தாங்க நம்ம மாதவி. மாதவி 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 ஐயோ மாதவி, பேசுமா? ஏமா இப்படி இருக்க? பேசுமா? ஒரு பொய்யினால நல்லது நடக்கும்னா பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். தெரியும். மறுபடியும் என்ன இந்த நரகத்துல கொண்டு போய் தள்ளிடுவானோ? Hi.
ஏய் நந்தா எப்படா வந்த? ஹாய் மாம். நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நீ என்னடா இப்படி இழைச்சு போயிருக்க? போன தடவை வந்ததுக்கு ரொம்ப இழைச்சு போயிட்ட. கம்பெனில வேலை அதிகமா? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்துடுறான்னு. நீ தான் கேட்க மாட்டேங்கிற. சார் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு, எங்கேயாவது சுத்திட்டு வந்திருப்பான். மகேஷ், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்க போற, என்ன பண்ற, எதுவுமே எங்களுக்கு தெரியறது இல்ல. வீட்டுல நடக்கிற ஒரு நல்ல விஷயத்தை கூட உன்னை கான்டாக்ட் பண்ண முடியல. பாரு, ரொம்ப தான் அழுத்துக்கிறான். என்னங்க நீங்க குழந்தைய திட்டாதீங்க. அவனே இழைச்சு போய் வந்திருக்கான். ஆஹா. டேய் செல்லம், நீ முதல்ல போய் குளிச்சிட்டு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரியா? ஏண்டே, இவன் உனக்கு குழந்தையா? ஆமா. விட்டா நிலாவை காட்டி சோறு ஊட்டிட்டு போல இருக்க. நான் எந்த மகராசியாவது கை குழந்தையோட நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து இதுதாங்க உங்க பேரன்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு பயந்துகிட்டு இருக்கேன். நீ வேற. சும்மா இருங்க. அவனே 8 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை இன்னைக்கே துரத்திடுவீங்க போல இருக்கே. நீ போட கண்ணா. ஆமா, நீங்க எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? நான் உங்க எல்லாரையும் பயமுறுத்தலான்னு பார்த்தேன். ஆனா யாருமே இல்ல. நானே பயந்து போயிட்டேன். ஏன் உங்க அண்ணி வீட்ல இருந்திருப்பாளே? அண்ணியா? மகேஷ். ஆமாண்டா, உனக்கு தான் வீட்டுல நடக்கிற எதுவும் தெரியாதா? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது. எங்க மருமகளை காணோம்? டேய், உன் ஒய்ஃபை கூப்பிடுறேன். மாதவி, மாதவி. மாதவி, இவன் தான் என்னோட 2வது பையன் நந்தா. மை பிரதர். வணக்கம். நந்தா கல்யாணத்துக்கே வரலையே. பாத்தியாடா, உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேண்டியதா இருக்கு. அத்தை, நான் காஃபி கொண்டு வரேன். எப்படா மும்பைல இருந்து வந்த? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. எதுக்காக சீக்கிரம் வர சொல்லி ஃபோன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ண. ஏன்டா அவ்வளவு டென்ஷனா இருக்க? சொன்னா என்ன பண்ணுவ? சால்வ் பண்றேன். என் அண்ணன் அந்த முட்டாள் ஒரு விபச்சாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவளை வீட்டை விட்டு துரத்தணும். போடா, போய் அவளை துரத்திட்டு வா. மாதவி, ஏன் டென்ஷனா இருக்க? எனக்கு மனசு சரியில்லை, முதல்ல 1 நாளைக்கு வச்சுக்கலான்னு சொன்னேன். நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனை? இந்த நேரத்தில் பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்காம அமைதியா படு, எல்லாம் சரியாயிடும். உங்களை போல நல்லவரு எனக்கு புருஷன் அமைய நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அதையெல்லாம் மறந்துட்டு என்ன மனைவியை ஏத்துக்கிட்டீங்களே. நீங்க ஒரு தெய்வம். ஆனா உங்க தம்பி தான். அவன் கடக்கலாம் லூசு பையன். அவன் அப்படிதான். அவனை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. அவன் எப்போ வரான், எப்போ போறான், என்ன பண்றான் யாருக்குமே தெரியாது. இந்த நல்ல நேரத்தில் அவனை பத்தி எதுக்கு நினைக்கிறேன்? ஓகே மாதவி, நீ கட்டில படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். நீங்களே மேலே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். வழக்கமாக எல்லாம் தான் பண்ணுறாங்க. சினிமாலெலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபார் அ சேஞ்ச் நான் கீழே படுக்கிறேன். ஓகே. ஏமா ஏன் கத்துற? என்னாச்சு? ஏன் அழுகுற? அம்மா என்னமாச்சு? சொல்லுமா. அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? எனக்கு என்ன பண்ணாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க. ரொம்ப சீரியஸா இருக்கானா? எனக்கு இப்பவே அவனை பார்க்கணுங்க, இப்பவே பார்க்க. எங்க நடந்ததா? தாம்பரம் ஹைவே ரோட்ல என்ன சொன்னாங்க? மகேஷ், நீ வண்டி எடு, நான் போயிட்டு வரோம். நீ அழாம வா, அவனுக்கு ஒண்ணும் இருக்காது. கமா
வாசமான பூவை பாருடா பழத்தோட என்னோடதா பறிக்க வருவாயடா நில்லு வா இப்போ உனக்கு திருப்தி தானே நீ சந்தோஷமா இருந்தா போதும் மத்தவங்க கஷ்டப்படுறத பத்தி உனக்கு கவலை இல்லை உனக்கெல்லாம் மனிதாபிமானமே கிடையாதா ஏன் அப்படி செஞ்ச சொல்லு நாம செஞ்சது இவளுக்கு தெரிஞ்சு போச்சா கரெக்டா கேக்குறாளே ஒருவேளை நம்மளை போட்டு வாங்க பாக்குறாளோ என்னாச்சு இப்போ எதுக்கு கத்துற என்ன ப்ளே பண்ண பாக்குறியா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸா கிடக்குறேன்னு போன் வந்துச்சு அத கேட்டதும் உங்க அம்மா ஊரெல்லாம் உன்னை தேடி அழிஞ்சு தெரிஞ்சுட்டு பிபி ஏறி போய் படுத்திருக்காங்க போய் அவங்கள முதல்ல பாரு நந்தா நந்தா எப்படிடா இருக்க உனக்கு ஒன்றும் ஆகலையே அம்மா இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் உனக்கு என்னமாச்சு பயந்தே போயிட்டேன்டா டேய் நந்தா போயிட்டேன் நைட் லேட் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணனும் ஒரு பேசிக் கட்டச்சி தெரிய வேணாம் ஆமா தேவைதான் எனக்கு இது தேவைதான் நீ தான் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்தன்னைக்கு தான் பார்ட்டி இல்லை இன்னைக்காவது கொடுன்னு கேட்டாங்க நானும் கொடுத்தேன் அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் அங்கேயே தங்க வேண்டியதா போச்சு பிரதர் இப்போ மிட் நைட்ல ஃபோன் பண்ணி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதும் ஒரு பேசிக் கர்ட்டசி தான் இல்லடா நிறுத்துறா உன் பிரசங்கத்தை தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு கூட அதுக்கு விளக்க கொடுத்துட்டு இருக்கான் பாரு மூஞ்ச பாரு மூஞ்ச ராத்திரி பூரா குடிச்சிட்டு கும்மாளம் போட்டு மூஞ்சிலாம் வீங்கி கிடக்குது என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் குழந்தைய திட்டிக்கிட்டே இருக்கீங்க அவனை அது இதுன்னு சொல்லி இப்பவே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவீங்க போல இருக்கு நீ போட கண்ணா போய் படுத்து தூங்கு சரிம்மா போட சொல்லு. ஓகே மகேஷ் நீ ஒன்று செய்ய போய் தாலாட்டு பாடு குழந்தை தூங்கட்டும் இந்த பாரு நீ அவன் மேல வைக்கிற அளவுக்கு அதிகமான பாசம் ஒரு நாளைக்கு மோசமான விளைவை ஏற்படுத்து ஜாக்கிரதை ஐயோ நொய் நொய்னு அவனை குத்த சொல்றதை விட்டுட்டு முதல்ல நீங்க தெரிந்து பாருங்க ஐயோ காப்பாத்துற கடவுளே மருமகளே தப்பு யார் செஞ்சாலும் தட்டி கேட்கணும் தட்ஸ் குட் ஐ லைக் இட் ஐ டு லைக் தட் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எமோய் காய் கொண்டு வந்திருக்கேன் அட யார் அது ஓ புதுசா இருக்க டே 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 ஓ யோ 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 ஐயா நாயா இது குரங்குட்டி மாதிரி தாவி வந்துட்டு சுத்தி வந்து லுக்கூடுற இல்ல காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பார்த்தேன் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே நாயா பேச்செல்லாம் ஒரு தினசா மாறுது சரி சரி எவ்வளவு நேரம் தூக்கிட்டு நிக்கிறது ஒரு கை பிடிக்கிறது ஐயோ யோ கையே இல்லையா கூடைய என்னது கூடைய ஓ ஓ கூடையா என்ன காலிப்புலவர் காஞ்சி போயிருக்கு எரும மாடு அது சிம்மாடியா எரும மாடா ஆமா என்னது இது வாழைப்பூவு ஓ பூ என்னது இது ரொம்ப சின்னதா இருக்க யோ பூத்ததாயா பெருசாவும் ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்கா சும்மா போட்டு அழுத்தாதியா பூ கசங்கிடும்ல அட வீதிக்கு வந்தா 4 பேரு கை படதானே செய்யும் என்னது அட பூவை சொன்னோமா அதானே பார்த்தேன் என்னது இது பூவு இது பெருசானதாயா பயம் ஓ இது பெருசான பழம் நம்ம பெருசான கிழம் பாத்தியா ஒரு பூக்குள்ள எத்தனை பழம் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு சரி சரி அம்மாவை கூப்பிட்டு காய் வாங்க நாங்க காலையிலேயே கார்ல போய் கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் நாளைக்கு வரியா ஐயா மூஞ்ச பாரு பேமானி ஷாமாரி ஷாவ்கிராக்கி உன் கூட சும்மா பேசின இந்த நேரத்துல 4 தெரு போயிருந்தாலாவது என் கூட இருக்கிற காய்கறி எல்லாம் வித்திருக்கும் மூஞ்ச பாரு சரி கூடி ஒரு கைப்பிடி நாயா தூக்கி விடு எவ்வளவு நேரமா குனிஞ்சிட்டு நிக்கிறதே சரி பெருசா வந்துட்டான் காய் காய் கொண்டையில் தாழம்பூ கூடையில் வாழைப்பூ கூந்தலில் என்ன பூ
சாமி ஏன் யோசிக்கிறீங்க? கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கு. நான் குறிச்சு கொடுத்த நாளும் நல்லா தான் இருக்கு. அதையும் மீறி சாந்தி முகூர்த்தம் தடைப்பட்டு போச்சுன்னு நீங்க சொல்றத கேட்கும்போது என் மனசுக்கே சங்கடமா தான் இருக்கு. என்னன்னு தான் புரியல. சாமி நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சோம். எதனால இப்படி ஆச்சுன்னே தெரியல. ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமோ? லக்ஷ்மி சும்மா இருக்க மாட்டியா? தெய்வத்துக்கு எதாவது வேலையா? இவங்க முதலிரவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு வேற ஏதாவது காரணமா இருக்கும். நாம தான் யோசிக்கணும். என்னமோ நடந்து போச்சு. சாமி இன்னொரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்களேன். இல்லம்மா, நடந்ததெல்லாம் நம்ம சக்தியை மீறி தான் நடந்திருக்கு. அதனால உங்க குலதெய்வத்துக்கு வர்ற வெள்ளிக்கிழமையில இருந்து உங்க மருமகளை ஒரு மண்டல காலத்துக்கு விரதம் இருந்து பூஜை பண்ண சொல்லுங்க. அடுத்து உடனே ஆடி மாசம் வருது. அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு 2-3 மாசம் ஆகும். அடுத்து எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நான் சொல்றேன். மாதவி என்னாச்சு உனக்கு? என்னங்க இது விளையாட்டு? நான் என்னமோ நினைச்சிட்டேன். இது உங்க மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இனிமே நீங்க உள்ள வரும்போது என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு வாங்க. நீ இன்னும் பழத்தை மறக்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதை தான். ஆமா என்ன ஐயாக்கு திடீர்னு மூடு? போங்க போங்க, முதல்ல வெளியே போங்க. அத்தை வந்துருவாங்க. அத்தைக்கு வேற வேலையா இல்லையா? அதையும் தான் நான் பாக்குறேன். ஜோசர் என்ன சொன்னாருன்னு தெரியும்ல. கொஞ்ச நாளைக்கு கட்டுப்பாட்டோட இருக்கணும். மாதவி இது உனக்கு அநியாயமா தெரியல? கண்ணுக்கு முன்னாடி இப்படி அற்புதமான விருந்து வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு கையை கட்டிவிட அர்த்தம் இருக்கு. சும்மா பிரம்மையா இருக்கும். ஆமா மேல கைய வைக்காத. இடியா கையா மேல கைய வச்ச வெட்டிடுவேன். சொன்னா கேட்க மாட்டேன். இரு வரேன். சரியான கரடியா இருப்பான் போல் இருக்க. சூடா காஃபி சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. போடா செல்லம். போடா செல்லம். என்ன வேணும்? சும்மா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு என்ன, நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன். பொய் சொல்லக்கூடாது. நல்லா வேணா இருக்கலாம், ஆனா சந்தோஷமா இருக்கணும் மட்டும் பொய் சொல்லாத. நீ சந்தோஷமா இருக்க நான் விட மாட்டேன். ஒரு முறை வேணா நான் உங்ககிட்ட ஏமாந்துருக்கலாம், ஆனா இனிமே ஏமாற மாட்டேன். ஒரு சின்ன சுகத்தை கூட உன்னை அனுபவிக்க விட மாட்டேன். நீ சொன்னியே அதையே என் பதிலா வச்சுக்கோ. இனிமே நீ நிம்மதியா தூங்க கூட முடியாது. என்ன கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டோன்ற தைரியத்துல பேசுறியா? கூடிய சீக்கிரம் நீ மும்பை ரெட் லைட் ஏரியாவில் இருந்தவன் சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லைன்னு பாரு. இத பாரு, நான் பழசெல்லாம் மறந்து என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். ஆனா நீ என்ன சீண்டி பாக்குற. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ விளையாட்ட ஆரம்பிச்சிட்ட, நானும் உன்னோட சவாலை ஏத்துக்கிறேன். எண்ணிக்கோ, இன்னில இருந்து 10வது மாசம் இந்த குடும்பத்தோட வாரிசை நான் பெத்து தரேன். அதையும் நான் பாப்பமே. பார்த்து எடுத்து வச்ச முதல் அடியே சூடு வாங்கிட்ட. இனிமேலாவது பார்த்து அடி எடுத்துவேன்.
பயந்துட்டியா? உன்னை பார்த்து நான் பயப்படுறதும் என்ன பார்த்து நீ பயப்படுறதும் நம்ம 2 பேரோட வாழ்க்கைக்கும் நல்லதில்லை. நம்மள நாமளே நமக்கு தெரியாம காட்டி கொடுத்துட்டு மத்தவங்க முன்னாடி அவமானப்படுறதை விட நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு நிம்மதியா வாழறதே நல்லதுன்னு தோணுச்சு. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உனக்கு என்ன தேவை? கேவலம் இந்த உடம்பு தானே. இதை நான் உனக்கு கொடுக்கல. அதுக்காக தானே என்ன இந்த நரகத்துல தள்ளிட்டு வந்தேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதை எடுக்க நான் விரும்பல. இந்த உடம்ப நானே உனக்கு விரும்பி தரேன். எதுக்குடா சத்தம் போட்ட? தம்பி, போகக்கூடாத இடத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா? மாதவி, நீ என்ன சொல்ற? இல்ல அத்த, சுடுகாட்டு வழியா வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி தான் கெட்ட கெட்ட கனவெல்லாம் வரும்னு எங்க ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க. இவன் சுடுகாட்டு பக்கம் போனா பேய் பிசாசுலாம் ஓடிடும். சும்மா இருங்க. ஓகே ஓகே, சரி சரி. ஏண்டா, அந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போயிட்டு வந்தியா? ஏதோ முழுகின மாதிரில நிக்கிறான். வாயை திறந்து சொல்றா. சரி சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா எல்லாம் சரியா போயிடும். இல்லம்மா. மகேஷ், தண்ணி குடி உனக்கு. டேய், தண்ணி குடி, பயமெல்லாம் போயிடும். அப்படி தனியா படுக்க பயமா இருந்தா சொல்ல, நான் வந்து பக்கத்துல படுத்துக்கிறேன். சரி சரி. என்னம்மா, எதுக்கு இதெல்லாம்? ஒண்ணுமில்ல அத்தை, கெட்ட கனவு கண்டு பயந்து அலற குழந்தைங்களுக்கெல்லாம் எங்க ஊர்ல இப்படிதான் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த புகைலாம் ஒத்துக்காது. நீங்க போய் தூங்குங்க அத்தை. வாலட்சுமி, நல்லா தூங்குடா. ஏங்க, உங்களையும் தான். நீங்களும் கொஞ்சம் வெளியே போங்க. டேக் கேர். தம்பி, மனசை போட்டு குழப்பிக்காம நல்லா தூங்குங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் ஒரு பெரிய தலைவாழை இலை போட்டு ஃபுல் மீல்ஸை கேட்டேன். ஒரு சின்ன தட்டில் டிஃபன் கொடுத்தா நல்லா இருக்கும்ல? நானும் தான் விரதத்துல இருக்கேன். ஒரு ஜூஸ் கொடுத்து அதை முடிச்சு வை. என்ன தம்பி, திருஷ்டிலாம் போயிடுச்சா? ஏய், சும்மா கத்தாத. இதையே உன்னால தாங்க முடியலையே. பின்னால நிறைய வரப்போகுது.
அதெல்லாம் எப்படி தாங்க போற? ஓகே, குட் நைட். சாரி, பேட் நைட். சில்லி ட்ரீம்ஸ். கேட்க மாட்டேன். வேணுங்க. கையெடு. சொன்னா கேளுங்க. நானே தோத்துக்கிறேன். யாராவது பார்த்தா அசிங்கமாயிடும். ஸ்லோலி. விடுங்க. கையெடு. கையெடு. கண்ண தர. ஸ்லோலி. மெல்ல. உள்ள என்ன இருக்கு நான் பாக்குறேன். ஓகே. வந்துருச்சு. அப்பா, இப்பதான் நல்லா இருக்கு. ஓகே, இந்த கண்ணு ஓகே இல்ல? உங்களுக்கு கண்ணுல தூசி எடுக்க சரியாவே தெரியல. ஏன் இன்னுமா கண்ணுல தூசி இருக்கு? ஆமாங்க, கண்ணு உறுத்துது. நீங்க தூசி எடுத்த மெத்தடே சரியில்லை. அப்படியா? அப்ப எப்படி தூசி எடுக்கிறது நீ எனக்கு கத்து கொடு. எப்படி கத்து தரேன்னு பாருங்க. எனக்கு நீ சொல்லி கொடுத்தது புரியல, மறுபடியும் கத்து கொடு. ஆத்து தோசை அப்பள வடை. மாதவி, இங்க வாமா. உன் பேரு? மாதவி. அவரை கேட்டா தெரியும். சரி, நீ போய் அவரை வர சொல்லு. உன்னை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு. என்னையா? என்னமா? என்ன கேட்டா அவர்கிட்ட போய் கேளு. விளையாடாத. இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பத்தி என்ன சொன்ன? ஏன் போலீஸை பார்த்தா அவ்வளவு பயமா? இருக்கட்டும். இந்த பயம் எப்பவும் இருக்கணும். கீப் இட் அப். என்ன மாதவி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. போலீஸ் வந்திருக்காங்க, தம்பியை பார்க்கணுமா, இவர்கிட்ட ஏதோ கேட்கணுமா. நந்தா, என்னடா இதெல்லாம்? தெரியலமா. என்ன சொல்ற? என்னங்க, நம்ம நந்தாவை தேடி போலீஸ் வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிங்க. போலீஸ் வராம மந்திரியா வருவாங்க? இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். என்ன கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க. லேட்டா வந்தாலும் ஏதாவது லேட்டஸ்ட் நியூஸோட வந்திருப்பாங்க. வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்களே அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவீங்க போல இருக்கே. எப்ப பார்த்தாலும் அவனை கடிச்சு கூட்டிட்டே இருங்க. மகேஷ், என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? ஐயோ, அது ஒண்ணு இல்லம்மா. அந்த 4வது வீட்டுல கமிஷனர் குடியிருக்காருல்ல, அவர் தேடி வந்திருக்காங்க. இப்ப புதுசா டோர் நம்பர்லாம் மாறுறதுனால வந்த கன்ஃபியூஷன், அவ்வளவுதான். இது மாதவிக்கு தெரியாது இல்லையா? அதை தெரிஞ்சவங்களை அனுப்புறேன்னு சொன்னா நான் போய் சொல்லி அனுப்பிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நல்ல வேலை நீ தப்பிச்ச. ஜாக்கிரதைங்க. சரி, ஓகே. பாய் பாய் மாதவி. பாய். யார் அது? ஓகே. It's okay. Okay, bye. Bye. கண்ணத்துல ஏதோ ஒட்டி இருக்கு. எது? இங்க. வெற்றி. இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான்டா. தேங்க்ஸ்ரா மச்சான். தேங்க்ஸ். அப்படி என்ன ஸ்பெஷலான ஐட்டம்? சென்டர்ல பாடி ஸ்ப்ரேயா? இங்க கொஞ்சம் அடி. டேய் வேணாடா, நந்தா வேணாம். சொல்ல கேளு. அவன் தான் தெரியாம கேட்டானா? நீ எதுக்குடா?
டேய் உன் சட்டையில இருப்புடா. என்னடா இது? இது ஒரு வகையான ஆசிட். ஈரமா இருக்கும்போது தீ பிடிக்காது, ஈரம் காஞ்சதும் தீ பிடிக்கும். பரவாயில்லையே, சாருக்கு குடும்ப பொறுப்பெல்லாம் வந்திருக்கு. வீட்டு வேலையெல்லாம் செய்யறப்பல இருக்கு. இல்ல, நேத்து அம்மா சொன்னாங்க வீட்டுல கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாயிடுச்சுன்னு, அதான் மருந்து அடிக்கிறேன். ஒரு நிமிஷம், இதை மேல வச்சிடுறேன். தேங்க்ஸ். இட்ஸ் மை டியூட்டி. அண்ணி. என்னன்னு கூப்பிட்ட? அண்ணினா? தயவு செஞ்சு அந்த புனிதமான வார்த்தைய உன் வாயால சொல்லாத. என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா கூட நான் கோச்சிக்க மாட்டேன். என்ன வேணும்? சாரி, இந்த வேலை எனக்கு புதுசு இல்லையா, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கப் காஃபி போட்டு தர முடியுமா? அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு காஃபி சாப்பிட்டு போன்னு சொன்னேன். என் வாழ்க்கையே மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு காஃபி கேக்குறேன். என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். வெளியே போய் உட்காந்துரு, போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. இத வந்துட்டேங்க. காஃபி. காஃபியா? உங்க அண்ணன் கூப்பிட்டது காதுல வேலை. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்து போட்டு தரேன். மாதவி வந்துட்டேங்க. என்னங்க? தலைவலி மாத்திரங்க. அங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் இருக்கு. இல்ல, நீ வந்து எடுத்து கொடு வா. சரிங்க. மாதவி ஒரே ஹெட்டேக்கா இருக்கு, மாத்திரங்க இதெல்லாம் எங்க போச்சு? அங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தாங்க இருக்கு. இருங்க, நானே எடுத்து தரேன். இல்ல, இங்க இருக்கிறது ஏன் மாத்தி வைக்கிற நீ? இங்க இருந்தது எங்க போச்சு? இருக்கா? இங்க தான வச்சேன். ஓ, மாதவி நெருப்பு. நெருப்பு. என்னங்க? என்ன பண்றீங்க? பெட்டிக்கோடு நெருப்பு. நெருப்பு நெருப்பு. தழுவிடவா தழுவிடவா எந்த விரல்களால் உன்னை தழுவிடவா எந்த மோகத்தின் முகபரி நீதான் இந்த ஆனந்த அவஸ்தையை யார் மறுப்பார் தழுவிடவா தழுவிடவா எந்த விரல்களால் உன்னை தழுவிடவா
பார்த்த சேலை எங்கே, கண்களின் தூக்கம் எங்கே, குங்குமப் பொட்டு எங்கே, திருடி கொண்டு போனதாரு. வெட்டியில் மூட்டை கட்டி வெண்ணிலா பெண்ணை நீதான் தோள்களில் தூக்கிப் போனாய், உன்னை தவிர வேறு யாரோ. கண்களை மூடிக்கொண்டு பெண்மையை கண்டு கொண்டே, தாமரை இதழை தின்று தாகமெல்லாம் தீர்த்து கொண்டே. சத்தம் இல்லா முத்தம் இது சாயங்கால யுத்தம். அன்பே ஆக மொத்தம் உடல் பாம்பை போல கொத்தும். தழுவிடவா தழுவிடவா எந்த நிரல்களால் உன்னை தழுவிடவா. நழுவிடவா நழுவிடவா உந்தன் உயிருக்குள் மெல்ல நழுவிடவா. மானிட உடலுக்கெல்லாம் 9 காயம் உண்டு. நூதன முத்தத்தாலே 100 காயம் கண்டேன். சொர்க்க வாசல் காணும் போது வாய் வழி வார்த்தை ஏது, சிறுவரின் பற்கள் உரசி சிக்கி முக்கி கல்லாயானே. காகிதமே நீ எங்கும் கைகளால் கசங்கி போனேன். தேடிய இன்பம் கண்டு தீயை போல சூடானே. வேளை நல்ல வேளை நான் காமன் வீட்டு காளை. போதும் இந்த லீலை அட மீண்டும் வாடா நாளை. தழுவிடவா தழுவிடவா எந்த நிரல்களால் உன்னை தழுவிடவா. நழுவிடவா நழுவிடவா உந்தன் உயிருக்குள் மெல்ல நழுவிடவா. எந்த மோகத்தின் முகவரி நீதான், எந்த பேரின் நகவரி நீதான். இந்த ஆனந்த அவஸ்தையை யார் மறுப்பார். ஐயோ எரியுது எரியுது எரியுதா? எங்கடா எரியுது? சொல்லு. பயங்கரமா எரியுது. அதான்டா கேக்குறேன். எங்க எரியுது? சொல்லு, ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்றேன். தாங்க முடியலங்க, பயங்கரமா எரியுது. எங்கடா எரியுது? சொல்லி தொலைடா. இங்கதான் எரியுது. என்னடா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லுடா. ஐயா, எங்க ஊரா இருந்தா காலையில எழுந்து நீராகாரம் குடிப்போம், வயிறு குடுகுள்னு இருக்கும். இங்க சென்னையில ஏதோ பாஸ்ட் ஃபுட்ன்றானுங்க. பாதிய கடாயில வேக விடாம குளிக்கு எடுத்து அவனுங்க தலையிலே கொட்டிக்கிறானுங்க. அதெல்லாம் தின்னுமுனா வயிறு எப்படி எரியாம இருக்கும்? ஐயா, மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை வாங்கணும். செலவுக்கு பணம் ஏதாவது இருந்தா கொடுங்களேன். மாத்திரை? யாரும் ஏமாத்திர? வர ஒருத்தரத்துக்கு உன்னை கொன்னே போடுவேன். போடா போ. சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. Oh, wow. You look so beautiful. நீ சண்டே. அதனால என்ன? சண்டேனா 2 தெரியாதா உனக்கு? போங்க போங்க, முதல்ல குளிச்சிட்டு வாங்க. Okay. என்ன இப்படி எதிர்பார்க்கல? இல்ல இல்லையா? வேற எப்படி எதிர்பார்த்த? இல்ல, காஃபி போட்டு தரேன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் கூப்பிட வந்தேன். ஏன் இந்த பாட்டு பிடிக்கலையா? முகம் ஒரு மாதிரியா மாறுது.
பிடிச்சிருக்கும். நீ எதிர்பார்த்த மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருந்தா என்ன பண்றது? சம்டைம் நாம எதிர்பார்க்கிற கிளைமேக்ஸ் வராம மாறுதுல்ல, அந்த மாதிரி தான். இப்போ தலைவலி கொஞ்சம் அதிகமா இருக்குமே. மனசை போட்டு குழப்பிக்காம போய் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். கீரை கீரை கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, மணத்தக்காளி கீரை, கீரை கீரைமா, கீரை வாங்கலையாமா? கட்டு கட்டு கீரை கட்டு, கச்சிதமா ஓரம் கட்டு, வா சுப்பம்மா. தோ தொடப்ப கட்ட, பீ பீ பிஞ்சிடும், போடா சுப்பையா. என்ன போன்னு சொல்லிக்கிட்டு இவ போய்கிட்டு இருக்கா, ஒண்ணுமே புரியலையே. கடைசி ஒரு முறை ட்ரை பண்ணுவோம். போய் வா நதியலையே, நாளைக்கும் காய் கொண்டு வா. போடா உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க. ஏன் அந்த கைக்கு பதிலா உன் மூஞ்ச வைக்க வேண்டியது தானே? வைக்கீர. ஏய் மாதவி, இந்த மாங்காய் சாப்பிடாத, ரொம்ப புளிப்பா இருக்கு. இதோ இது நல்லா டேஸ்டா இருக்கும், நான் இருக்கு தரேன். வேண்டாம் அத, இதுவே நல்லா இருக்கு, ருசியா இருக்கு. ருசியாவா இருக்கு? எங்க எவ்வளவு புளிப்பா இருக்கு, இதை எப்படி சாப்பிடுற நீ? வெரி குட். ஏமா இந்த நல்ல விஷயத்தை ஏன் முதலே சொல்லல? பயமா இருந்துச்சு அத்தை. ஜோசியர் 6 மாசம் கழிச்சு தான் முதலிரவு வைக்கணும்னு சொன்னாரு. அது வரைக்கும் விரதம் இருக்க சொன்னாரு. எதிர்பாராம நடந்து போச்சு. சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு தான் சொல்லல. நல்ல பொண்ணுமா நீ, சந்தோஷப்படுற விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு நான் திட்ட போறேன்? எனக்கு கூட இப்படியெல்லாம் நடந்திருக்கு. என்ன அத்தை இது? எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடி இது, புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு ஓடி வர? என்ன விஷயம்? கர்ப்பம். எப்படியோ ஆண்டவன் கடைசியில என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டா. என்ன சொல்றீங்க? பொண்ணு பிறக்க போகுதுல்ல. ஐயா, ஆசையை பாருங்க. மருமக மாங்காய் கடிக்கிறத பார்த்துட்டு சொன்னா நீங்க அடி பாவி, இத முதல்ல சொல்ல மாட்டியா? எஸ். என்னங்க இதெல்லாம்? மாங்காய்கள். ஐயோ, அதை கேட்கல. எதுக்கு மூட்டையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இத பாரு, என் மருமக எப்பெல்லாம் மாங்காய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாளோ அப்பெல்லாம் வீட்டுல மாங்காய் இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு மாங்காய்கள். ஒரு நாளைக்கு ஒரு மாங்காய்னா கூட 4 நாளைக்கு 4 மாங்காய் தானே சாப்பிட முடியும். என்ன சொல்றேன்னு புரியலையே. எல்லா காயும் பழுத்து போயிடும்ல. இது கூட உங்களுக்கு புரியலையா? இதோ பாரு. எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. என் மருமக எல்லா மாங்காய்களையும் சாப்பிட போறான். நீ சுமார். என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? வாடா வா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சந்தோஷமான விஷயம் தான். நாங்க 2 பேரும் தாத்தா பாட்டி ஆக போறோம். நீ சித்தப்பூ ஆக போற. என்னடா சித்தப்பூ ஆக போறேன்னா ஆடி போய் நிக்கிற? ஏய், இனிமேலாவது வெளியில சுத்தாம பிறக்க போற குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா செலக்ட் பண்ணு. முதல்ல குழந்தை பிறக்கட்டும். என்னடா சொல்ற? இல்லம்மா, குழந்தை பிறந்த பிறகு தானே தெரியும் ஆனா பண்ணானு. அதான் சொன்னேன். அதுவும் சரிதான். கடைசியில அவ தான் கைவரிசைய காட்டிட்டாடா. அவ கர்ப்பமாயிட்டா. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே? யாரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்? இதுக்காக நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். என்னோட சுகத்தை இழந்து, பிசினஸை இழந்து இங்க தேவடு காத்துக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன், அழிக்காம விட மாட்டேன். அவ கர்ப்பத்தை அழிக்காம விட மாட்டேன். மணியண்ணே, இதோ வந்துட்டேன். என்ன பாப்பா? எலி மருந்து வைக்க சொன்னேன், வச்சிட்டீங்களா? அது அப்பவே இட்லியில கலந்து வச்சிட்டேன் பாப்பா.
பயப்படாத, விஷத்தை எலிக்கு தான் வச்சேன், உனக்கு வைக்கல. எனக்கோ என் கர்ப்பத்துக்கோ ஆபத்து வர மாதிரி ஏதாவது பண்ண பார்த்த விஷத்தை உனக்கு வைக்கவும் தயங்க மாட்டேன். கொலையும் செய்வாள் பத்தினின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம நாத்து நட்டு டக்கு டக்கு டக்கு. ஐயோ, என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தாய்? வாயிலதான். வாயிலா? அப்பனா காரி தூப்பிருக்காங்க போல இருக்க. நல்லா தானே பாடின. எவடியாவா? குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா. ஏன் மூஞ்சி அவ்வளவு கேவலமா இருக்குமா? இருந்தாலும் வேற வழியில ட்ரை பண்ணுவோம். பூங்காற்று திரும்புமா? திரும்பும் கண்ணை மூடிட்டு நில்லு. மூஞ்சி கேவலமா தான் இருக்கும் போல இருக்கு. இப்ப கண்ணை திறந்து பாரியா. சாவித்ரி, நீயா இவ்வளவு பில்டப் கொடுத்த? ஆமாயா, நானே தான். ஆமா, நீ எப்படி இங்க? நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இல்லையா அங்க வேலை, அதான் உன் பக்கத்துலயே இருக்கணும்னு பக்கத்து வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஆடாடா சாவித்ரி, என்ன பிரிஞ்சு உன்னால இருக்கவே முடியாதா? ராம இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. இதே டைலாக்க இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பேசிட்டு போறீங்க? டிவி இருக்கிற இடத்துல தான் ரிமோட்டோ இருக்குன்னு புதுசா ஏதாவது பேச வேண்டியது தானே? அப்ப நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சமய கட்டு. அப்படி சொல்லு. இப்பதான் சாவித்ரி உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பவாவது ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டியே. ஆமா, பக்கத்து வீட்டுல ஒரே ஒரு கிழவன் தான் எப்ப பாரு இருமிக்கிட்டு இருப்பான். அங்க நீ எப்படி? அவருக்கு தான் நான் பொங்கி போட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் உடம்பு சரியில்லாம ஆயிட்டான் போல இருக்கு. ஆமா, இப்ப நீ அந்த கிழவனுக்கு வேலைக்காரியா இல்ல வீட்டுக்காரியா? என்னையா சொன்ன? இன்னுமா உனக்கு சும்மா சொன்னேன். தப்புதான். இப்படி ஆச்சுன்னா அப்புதான் நானு. என்ன பழக்கம் இது? சின்ன பிள்ளை போல. எல்லா விஷயத்தையும் கரெக்டா பேசிட்டேன். எல்லாத்தையும் பேசிட்டேன். நம்ம கண்டிஷனே சொல்லிட்டேன். கவலையே படாத சார். நீங்க தைரியமா இருங்க சார். என்னோட உசுறு போகுமே ஒழிய எக்காரணம் கொண்டு உங்க பேர் வெளியே வராது. தொழிலை சுத்தமா செய்யறதுனால தான் எல்லாரும் எனக்கு ரெகுலர் கஸ்டமரா இருக்காங்க. இதான் என்னோட விசிட்டிங் கார்டு, வச்சுக்கங்க. பணத்தை கொடு. எனக்கு விஷம் வைப்பேன்னு சொன்ன மவளை உனக்கு வச்சேன்டி புள்ளி. இந்த முறை ஏமாற மாட்டேன், முடிச்சிடுறேன். பாய்ப்பா. பாய்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. டாக்டர் சொல்றது எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கங்க. என்ன? சரி. அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா? அவங்களுக்கே குழந்தை பிறக்க போகுது. ஏதோ குழந்தைங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க போங்க. ஓகே, பாய் பாய். கிளம்புறேன். கம். பாய். என்னங்க நீங்க வெளியே போற குழந்தைங்கள அபசகுணமா போங்கன்னு சொல்றீங்க. எப்பவும் வெளியில போறவங்கள போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும். சரி. என்னமோ எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. TN07 P0113 White Qualis. என்னப்பா இது விளையாட்டு? ஏன் நான் உங்ககிட்ட விளையாடக்கூடாதா? பொண்ணோட போட்டோ நல்லா பாடுறா. பொண்ணு பேரு மதுமிதா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஒரே பொண்ணு. அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், 4-5 மில்லுக்கு சொந்தக்காரரு. நம்ம குடும்ப பாரம்பரியத்தை கேள்விப்பட்டு நம்ம குடும்பத்துல சம்பந்தம் படிக்க ஆசைப்படுறாரு. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, மேல ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். டேய், பொண்ணு நல்லா இருக்காளான்னு போட்டோவை ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா பாரு. அப்புறம் யோசனை பண்ணி முடிவிடு. அதுக்கப்புறம் எங்க 2 பேரையும் குறை சொல்லக்கூடாது. ஓகே? சூப்பரா இருக்கா. இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்க யோசிச்சு சொல்லிட்டு போறாரு. இந்த கூட இவகிட்ட இருக்கிற பணத்துக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்கலாமே. போதும், பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுனதெல்லாம் போதும். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதுதான். இல்ல இப்ப வேணாம், கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம். நல்லது நாடி வரும்போது நாமளே அதை கெடுத்துக்க கூடாது. முடிச்சாச்சா? முடிக்க போறேன். வேணாம், விட்டுரு. ஏன்? ஏய், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப என் பணம் தரேன், வந்து வாங்கிக்க. ஓகே. All clear. Everything fine, baby. மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னேன். உடனே பார்க்கணும்னா நீங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்கேயே கூட்டிட்டு வந்தேன். ஓ, தட்ஸ் கிரேட். கம் வாங்க. என்னடா அதெல்லாம்? தெரியலமா. யாருடா? யாரு எனக்கும் தெரியாதுமா. யார் மணி? இப்படி பேசாம இருந்தா எப்படி? பதில் சொல்லுமா. நானும் இந்த வீட்டு மருமக தான். இந்த வீட்டு வாரிசு தான் என் வயிற்றுலயும் வளருது. விடுங்க. நந்தா, என்னடா இதெல்லாம்? ஐயோ அண்ணன், நான் சத்தியமா சொல்றேன், முன்ன பின்ன இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இத பாரு, நீ உண்மையை சொல்லிடு. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து காட்டப்படுறது நல்லா இல்ல. இப்படி நீ வாயை திறக்காம இருந்தா விஷயம் விபரீதமாயிடும். யார் நீ? உண்மையை சொல்லு. ஐயோ, நான் இல்ல. நான் இல்ல, சத்தியமா நான் இல்ல, நான் இல்ல. மது 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 ப்ளீஸ் மது, நான் சொல்றது நம்பு மது. இவள எனக்கு யாருமே தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் இவளை பார்த்ததே இல்ல மது. இவ ஏதோ போய் சொல்றா. ப்ளீஸ் மது, என்ன நம்பு மது ப்ளீஸ். மது ப்ளீஸ், என் மேல நம்பிக்கை இல்லையா? இதெல்லாம் ஒரு நாடகம். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறத விரும்பாத யாரோ செய்யற சதி மது. ப்ளீஸ், நான் சொல்றத நம்பு, என் பேச்ச கேளு. இவ்வளவு பேருக்கு முன்னால எந்த பொண்ணாவது இந்த மாதிரி போய் சொல்லுவாளா? மது இவ போய் சொல்றா. மது, இப்ப நான் உண்மையை நிரூபிக்கிறேன். எந்திரி, எந்திரி. ஏய், உண்மையை சொல்லு, யார் நீ?
யாருக்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க வந்து நடிக்கிற? உன்னை அனுப்புனது யாரு? உண்மையை சொல்றியா இல்ல போலீஸை கூப்பிடவா? ஏங்க நீங்க எனக்கு வாழ்க்கை கூட தர வேண்டாம். நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க இன்ஷியல கொடுங்க, அது போதும். நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன். மது பாத்தியா, போலீஸ்னு சொன்ன உடனே சுதி குறையுது. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் போலீஸ் வந்து விசாரிக்கிற முறையில விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவாங்க. என்னடா இது? அப்பா போலீஸ் வந்து என்னடா விசாரிக்கிறது? இத பார்த்தாலும் உன் யோகிதை தெரியுதுல்ல? அப்ப இந்த போட்டோ உண்மை இல்லப்பா, ஏதோ கிராபிக்ஸ்ல பண்ணிருக்காங்க. நீ சொல்றது எப்படி நம்புறது? ஆரம்பத்துல இருந்து ஒரு நடவடிக்கை சரி. போட்டோ வேணா கிராபிக்ஸ்ல பண்ணிருக்கலாம், ஆனா ஒரு முதுகுல நான் கடிச்ச காயத்தோட தழும்பு அப்படியே இருக்கும். அது என்ன கிராபிக்ஸ்ல பண்ண முடியும்னு கேளுங்க. என்னடா இதெல்லாம்? ஏய் உனக்கு எப்படி தெரியும்? சி போங்க, உணர்ச்சி வேகத்துல நான் கடிச்சது மறந்து போகுமா என்ன? ஏய் போடி விடுங்க. ஏய் நில்லு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறியே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? ஏய் சும்மா நிறுத்துறி. நீ இதுல தலையிடாத. இந்த நாடகத்தை நீ தான் நடத்துறியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏய் என்னடா விட்டா நீ பாட்டு பேசிட்டே போற? அவ தலையிடாம வேற யாரா தலையிடுவாங்க? அவ என் பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக. அவ கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. ஏண்டா உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவ யாரா? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியும். என்ன தெரியும்? இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பத்தினி மாதிரி நின்னுட்டு இருக்காளே, இவ மும்பை ரெட் லைட் ஏரியால இருந்தவ. ஏய் என்ன சொல்ற நீ? இவ ஒரு விபச்சாரின்னு சொல்றேன். சம்பந்தி கேட்டீங்களா? உங்க பையனா இருக்கிறதுனால இவனை வெட்டாம விடுறேன். என் பொண்ணு இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட வெளியில போய் தங்கினது இல்ல சம்பந்தி. யோ சும்மா நிறுத்தியா? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் உன் வீட்ல இல்ல. எங்க இருந்தா தெரியுமா? மும்பை ரெட் லைட் ஏரியால இருந்தா. உண்மையா இல்லையான்னு கேளு. இல்ல நீ போய் சொல்ற. நான் எங்க வீட்டை விட்டு வெளியூர்னு வந்தது என் கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த வீட்டுக்கு தான். அடேங்கப்பா, இத என்கிட்டயே சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். பயங்கரமான ஆள் தான் நீ. அவதான் இல்லன்னு சொல்லிட்டால, என்னடா சும்மா பேசிட்டே போற நீ? அவ சொல்றது எல்லாமே போய் போய். இல்ல உண்மைதான் சொல்றேன். எந்த சாமி மேல வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். நான் மும்பைய பார்த்ததே இல்ல. என் அத்தை மேல வேணாலும் சத்தியம் பண்றேன். ஏய் நிறுத்துறி. உன்னை கொண்டு போய் விபச்சார விடுதல விட்டவனே நான் தான். என்ன வச்சுக்கிட்டே எங்க அம்மா மேல சத்தியம் பண்றேன்னு சொல்றேன். சபாஷ், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்னப்பா இதெல்லாம்? என்னமோ ட்ரெஸ்ஸு கொடுத்தா போட மாட்டேனியாமே. கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு இப்படிலாம் ஸ்ட்ரைக் பண்ணுறது உனக்கு வேணா புதுசாக இருக்கலாம். எனக்கு இதெல்லாம் பழசு. இங்கே இருக்கிறவங்களா என்ன அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சியா? நை 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 பில்குல் நை. லவ் பண்ணுறதா சொல்லி அவங்கள ஏமாற்றி இங்கே கொண்டாந்து விட்டுறானுங்க. இப்போ உன்னை ஒருத்தன் கொண்டாந்து விட்டான் பாரு, அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுங்களே கொண்டாந்து விட்டுறானுங்க. நிறைய பொண்ணுங்களை கடத்தி கொண்டாந்து என்கிட்ட வித்துடுறானுங்க. அப்படிப்பட்டவளுங்க தான் இங்கே இருக்காளுங்க. ஆரம்பத்தில் அவளுங்களும் உன்ன மாதிரி தான் ரொம்ப அடம் பண்ணாளுங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற டார்ச்சர் இருக்கே எப்படா. இவ சம்மதிச்சிட்டோம், புத்திசாலி, சம்மதிச்சிட்டோம். ட்ரெஸ்ஸை போட்டு சஞ்சய் பார்த்தா புத்திசாலி பொண்ணாத்தான் தெரியுற. அப்புறம் எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடம் பண்ணிட்டு? எனக்கு போராடி போராடி டயர்டாக இருக்கு. சொன்னா கேளு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கம்மா, அப்போ தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ட்ரெஸ்ஸை கொண்டாடா. நீயே வச்சுட்டு இருந்தா எப்படி?
அடேங்கப்பா, அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. ஹை, நீ கட்டியிருக்க புடவை கலர்லேயே வாங்கியிருக்காங்க. பசங்க டிசைட் பண்ணிட்டானுங்க இந்த கலர் தான் உனக்கு சூட் ஆகுதுன்னு. இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுன்னு வச்சுக்க, எங்கேயோ போயிடுவேன். போட்டுக்க வாங்கிக்க. அச்சா லடுக்கி. மயிலேனா இறகு போடாது, பிச்சு தாண்டா எடுக்கணும். எடுங்கடா, பிச்சு எடுங்கடா. இப்படி பல கொடுமைகள் எனக்கு பண்ணாங்க. நான் எதுக்குமே சம்மதிக்கல. என்ன சம்மதிக்க வைக்க கடைசி அவங்க பண்ண கொடுமை இருக்கே. மாதவி 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 கே மாதவி கேரே, எதுக்காக வீண அடம் பிடிக்கிற? நீ அடம் பிடிக்கிறனால ஒண்ணும் நடக்காது. ஒழுங்கு மரியாதை அந்த ட்ரெஸ் போட்டுக்க. இன்னைக்கு ஒரு சேட்டு வரான், அவனுக்கு எல்லாம் புது பொண்ணா வேணும். மாதவி மாதவி, இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கே. இங்க பாரு, நீ மகாராணி மாதிரி இருக்கலாம். உனக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவன் பக்கத்துல படுக்க வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாவம், லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டான். எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு தர்ம நியாயம் இருக்கணும். ஒரு மரக்கட்டுக்கிட்ட அவனால எந்த சுகத்தை அனுபவிக்க முடியும்? படிச்ச பொண்ணு தானே, அறிவு கட்டல. தேக், இவனுங்க கிட்ட ஒண்ணு தள்ளன்னு வச்சுக்க, இவனுங்க ஒண்ணு சின்ன பின்னமாக்கிடுவானுங்க. டிசைட் பண்ணிக்க. எந்த புண்ணியமாவது எனக்கு வரணும்ல. அசோகவனத்துல சிறை இருந்து சீதையை மீட்ட ராமன் ஊர் மக்கள் சந்தேகப்பட்டாங்கன்னு சீதையை தீ குளிக்க வச்சான். ஆனா என் புருஷன், நான் மும்பை சிவப்பு விளக்கு பகுதியில இருந்து கருப்பு கிடாம தப்பிச்சு வந்தானு சொன்ன என் வார்த்தையை நம்பி எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் ராமனை விட உயர்ந்தவர தெரியுறாரு. அதனாலதான் என் புருஷன் செஞ்ச தியாகத்துக்கு முன்னால இவன் செஞ்ச துரோகம் எனக்கு பெருசா தெரியல. மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா அவன் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான். சொல்லி பார்த்த கேட்கல. கடைசியில என்னைக்கு என்னையும் என் புருஷனையும் அழிக்க பார்த்தானோ அன்னைக்கே முடிவு பண்ண, இவன் வாயாலேயே இவன் எனக்கு பண்ண கொடுமை எல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு. அதுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம். இது என் புருஷனுக்கே தெரியாது. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தாண்டி அன்னைக்கு லாரியை விட்டு அடிச்சு கொள்றதை நான் பாதியில தடுத்து நிறுத்தினேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த வாழ்க்கை இல்லாம ஆயிடுச்சு. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டி.
அம்மா நீ அப்படின்னு கூப்பிடாதடா. நீ என் பையனே இல்லடா, என் பையனே இல்ல. இதோ இங்க நிக்கிறானே, இவன் தான்டா என் பையன், இவன் தான் என் பையன். இவளை தன் மனைவின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவ சொன்ன வார்த்தையை நம்பி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாரு, இவன் தான்டா என் பையன். உன்னை நம்பி வந்த ஒருத்தி ஒரு நிமிஷம் சுகம் கொடுக்கலங்கிறதுக்காக அவளை கொண்டு போய் விபச்சார விடுதியில விட்டுட்டு வந்திருக்கியே. நீ எல்லாம் என் வயித்துல பிறந்தியாடா? இல்லடா, நீ என் பிள்ளையே இல்லடா, என் பிள்ளையே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எந்த தாய்க்கும் பிறக்க போற குழந்தை நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிற சக்திய அந்த ஆண்டவன் கொடுக்கலடா. ஏன்னா எந்த தாயுமே பிறக்கிற எல்லா குழந்தையையும் நல்லபடியா வளர்ப்பாங்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சதுனாலதான்டா. ஆனா நான் உன் மேல வச்ச பாசம் என் கண்ணை மூடிடுச்சுடா. நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும் நான் எல்லாத்தையும் மூடி மறைச்சேன். அதனால தாண்டா நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய அயோக்கியனா வளர்ந்திருக்க. அன்னைக்கு செய்யாததை இன்னைக்கு என் கையாலேயே செய்ய வச்சுட்டியேடா. என் கையாலேயே உன்னை நான் கொன்னுட்டேனேடா, கொன்னுட்டேன். என்ன மன்னிச்சிருடா. இனி இந்த உலகத்துல நீ வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை. செத்துடு, செத்து போயிடு, செத்துடு. மாதவி, புகுந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டத்தை நீ தாங்கிக்கிட்ட. அதனால அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, என்ன மன்னிச்சிரு. இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததை நினைச்சு நான் பெருமைப்படுறேம்மா.